இங்க ஜாபியோட அக்காவை ஒரு பையனுக்கு புடிச்சு போய் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. ஆனா வரதட்சணையா 50,000க்கு மேல கேக்குறாங்க. பட் இவங்க அப்பா என்னால 20,000 தான் முடியும்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா இப்ப இந்த 20,000 கூட இல்லாம இருக்கும். சோ எப்படியாச்சும் நம்ம சமாளிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி உழைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு ஜாபியா திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்து பண்ணிய தொட்டதுக்கே அவங்க ஸ்கூல்ல தீட்டா நினைக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு நம்மள கட்டிப்பாளான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. இருந்தாலுமே நம்ம ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுட்டு போய் நின்னாதான் நம்மள கௌரவமா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஆனா அவங்க வீட்டுல காசு இல்லாதனால இவனே ஐஸ் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல இவங்க அப்பாவுமே பொண்ணோட கல்யாணத்துக்காக முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் இவன் ஐஸ் வண்டி ஓட்டிட்டு போறான். அப்ப லவ் பேர்ட்ஸை பார்த்ததுமே அந்த சைக்கிளை ஒரு லாரியில சாச்சி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அந்த லாரி ரிவர்ஸ் வந்து அந்த சைக்கிளை உடைச்சு போட்டுறாங்க. இதை பார்த்த இவன் அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம அங்கேயே கதறி அழுவ ஆரம்பிக்கிறான். இப்ப சைக்கிளை தூக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்ச சைக்கிள் ஷாப்ல போய் விடுறான். அவரும் ரிப்பேர் பண்ண 200 ரூபாய் ஆகுன்றாரு. ஆனா அவங்க அப்பா ஒரு நாள் சம்பாத்தியமே 150 ரூபா தான் இருக்கும். இதை கேட்டதுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கேயே அழுவ ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த கடைக்காரமே நீ ஒன்னும் அழுவாரா, நானே உனக்கு ஃப்ரீயா பண்ணி தரேன். உங்க அப்பா கேட்டா பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபா மட்டும் வாங்கிக்கிறான்னு சொல்றாங்க. அவங்க அப்பா கிட்டே போய் சொல்லி அந்த 10 ரூபா மட்டும் கொடுத்து அந்த சைக்கிளை வாங்கிட்டு போறாங்க. தென் அவங்க வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது துணியை நினைச்சு அவங்க வீட்டுல பெயிண்ட்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுடுதண்ணி மூலமா ஷட்டில் அயன் பண்றாங்க. இப்ப அந்த ஊர்ல திருவிழா வருது. அந்த பொண்ணு வருவான்னு ஜாபியாரும் சந்தோஷமா திருவிழாவுக்கு போறா. அப்ப அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல பெரிய மனுஷன் ஒருத்தன் இந்த பையனை பார்த்துட்டு எங்க ஊர் பொண்ணையால பாக்குறேன்னு சொல்லிட்டு திட்டி அங்க அனுப்பி விட்டுறான். சோ இவனுமே கோவமா வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா வந்து புதுரஸ் கேட்டுட்டு இருந்தால இப்ப அக்காவோட கல்யாணத்துக்காக எடுக்க போறோம் வான்னு சொல்லிட்டு ஒரு கடை கூட்டிட்டு போறாரு. அந்த கடையிலுமே ஓரமா நின்றுட்டு தான் 150 ரூபாய்க்கு ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த கடைக்காரருமே ஒரு ட்ரெஸ் தூக்கி செவிட்டி அடிக்கிறாரு. சோ இவங்களும் அதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு இந்த பையனுமே அதை போட்டுக்கிட்டு அந்த சைக்கிள் ஷாப் கடைக்காரர் கிட்ட போய் கேட்கறான். அவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அந்த ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடும் போது இந்த பையனை மேல தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்க அப்பா நம்ம கீழ் ஜாதியை சேர்ந்தவங்க மேலாம் தூக்கி வச்சு ஆடக்கூடாது, கீழே தான் நம்ம ஆடணும்னு சொல்லிட்டு இறங்க சொல்றாங்க. அதை கேட்ட இந்த பையனுமே கோவப்பட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். பட் அப்பன் பார்த்து இந்த திருவிழால பண்ணி ஒண்ணு குறுக்குல போயிடுது. அதை பார்த்ததுமே கெட்ட சகனமா இருக்கும். சோ அந்த பண்ணியை கொன்றணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சோ அந்த வேலைக்காக இந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் இந்த பையனோட அப்பாவை கூப்பிட்டு செய்ய சொல்றாரு. ஆனா அவங்க அப்பா நான் வயசானவன், இந்த வேலையை எப்படி நான் தனியா செய்ய முடியும்னு சொல்லிட்டு செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. பட் உங்க வீட்டுல தான் 3 பொம்பளை பசங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், சேர்த்து புடிங்கன்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாங்க. அந்த காசை பார்த்ததுமே நம்ம பொண்ணோட கல்யாணத்துக்கு இது உதவுன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காக ஒத்துக்கிறாரு.